எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். திரு வெங்கடேஷ் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, தொடர்ந்து அவங்க திமுக தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டும் கூட, நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஏதாவது குற்றம் சாட்டணும்னா ரெண்டு கட்சியும் ஒரே தளத்துல வச்சு பாக்குறீங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சேமிப்புல இவங்களுக்கு இணையானவர்கள் இவர்கள் அல்ல, இவர்களுக்கு இணையானவர்கள் இவர்கள் அல்ல. இப்ப வந்து தண்ணீர் சேமிப்புக்கு மாநில அரசாங்கம் எதுவும் செய்யலன்னா, இப்ப 5 லட்சம் குளத்துல எவ்வளவு குளம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல சார் அது வந்து இவங்க 3 பேர் எம்பிஸ் இருக்காங்க, போய் பட்டியல் போட்டு கேட்டுருங்க. அது வர விவாதம் வரும்போது நீங்க கேட்டுருங்க. திமுக ஆட்சி காலத்துல இன்டர்லிங்கிங் ஆஃப் த ஸ்டேட் ரிவர்ஸ் பணம் ஒதுக்கி பட்ஜெட் அலோகேஷன் விட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறிட்டு எல்லாம் நின்று போச்சு. சார் நீங்க முதல்ல அடுத்த சப்ஜெக்ட் போலாம் சார், நேரம் ரொம்ப நதிநீர் இணைப்பு திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துங்க பண்ணிட்டு இருக்கோங்கிற நின்று போயிருக்கு. இப்ப பானச்சந்திரன் லாஸ்ட் 2 பட்ஜெட்ஸ் நிறைய பேசினாங்க, மேக் இன் இந்தியா நிறைய விஷயங்கள் பத்தி பேசினாங்க. இதுல வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கு சார். ஓகே, இன்ஃபேக்ட் லேபர் ரிஃபார்ம்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிஃபார்ம்ஸ் தான் இல்லையான்றது வந்து சார் ஒத்து வரன்னு தெரியல. பட் லேபர் விஷயத்துல வந்து சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அவங்க ரிஃபார்மை பத்தி லேபர் மினிஸ்டர் நான் என்ன பேசினேன் அப்ரெண்டிஸ் ஆக்ட்லன்னு கேளுங்க, இல்லாட்டி வெப்சைட்ல போய் பாருங்க. அந்த விஷயத்த வந்து இந்த பட்ஜெட் ஒன்றும் சொல்லலான்றது வந்து ஒரு குறைனே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் வந்து எஜுகேஷன் வந்து நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அது வந்து இன்னும் டிபேட் நிறைய பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓப்பன் மேசிவ் ஆன்லைன் ஓப்பன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யார் இருந்து எங்கே இருந்தாலும் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வயம்னு பேர் அதுக்கு. அந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஜிசியை ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 350 கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நிறைய ஆல்ரெடி லைவா இருக்கு. 350 கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நேஷனல் லெவல் டெஸ்டிங் சர்வீஸ், இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு ஏஜென்சி கண்டக்ட் பண்ணுறாங்களே, நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ் யூஎஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வெரி இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸ். எஜுகேஷனாலே நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம நல்ல இது மாதிரி ஹாட் டிபேட்லாம் வராது. ஓகே, எக்கானமி, பிளாக் மணி அதெல்லாம் வந்து நிறைய ஹாட் டிபேட் வரும். பட் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. லாஸ்ட் வந்து பிளாக் மணில அந்த மாதிரி ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு 2 எய்ம்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. ஒன்று சத்தீஸ்கர்லயும் இன்னொன்று வேற எங்கேயோ ஒரு மாநிலத்தில் கொண்டு வராங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று. அதெல்லாம் தான் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது வந்தால் தான் தேசத்தில் வந்து ஒரு புரட்சியே வருது. ஹெல்த் சோஷியல் செக்டர்லாம் சார் கேட்டுட்டு இருக்காரு, இந்த மாதிரி தான் வரும். இல்ல ஏன்னா ஜார்க்கண்ட் அண்ட் குஜராத்துக்கு போகுது இல்ல, அதாவது நீங்க ஹெல்த் சொல்லும் போது சார் சொன்னார் முன்னேறிய மாநிலம் குஜராத், அங்கேயே கொண்டு போய் திருப்பி எய்ம்ஸ் கொடுக்குறோமா? இல்ல அப்படி தமிழ்நாட்டுக்கு போன வாட்டி வந்திருக்கு, வேலையை ஆரம்பிக்கல சார். அதுதான் சார் உங்க வச்சுன்னு கஷ்டம் சார். நல்லா பேசுறீங்க சார். சரி பேசலாம். 3 லட்சத்துக்கு மேல கேஷ் டிரான்சாக்ட் பண்ணக்கூடாது. ஆமா, எனி ஒன் டிரான்சாக்ஷன். அது ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்டா பார்க்க வேண்டியிருக்கு. 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நீங்க பண்றது எல்லாமே ஒன்னு டிஜிட்டலா இருக்கலாம் அல்லது செக் பேமெண்டா இருக்கலாம் அப்படிங்கிறது அப்போ வருது. அப்படிங்கிறதும் இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் திரு நவநீத கிருஷ்ணன், உங்களுடைய இறுதியான பார்வை இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு இது எதெல்லாம் கொடுத்திருக்கிறது அல்ல கொடுக்கல, நீங்க என்ன பாக்குறீங்க? இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆல் இண்டியா அளவில் 3500 கிலோமீட்டர் வந்து ரயில்வே லைன் பதிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து ஒதுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. நிச்சயமாக ஒதுக்கணும் அவங்க, அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சுதான் அர்த்தம். இல்லைன்னா எந்த பலனும் இல்லை இந்த பட்ஜெட்னால ரயில்வே பொறுத்த வரைக்கும். அதே போல் நீர் ஆதாரத்தை, நீர் வளத்தை பெருக்குவதற்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த பிளானும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அவங்க சொல்லியிருக்க 5 லட்சம் இல்லை 10 லட்சம் பண்ணை குட்டைகள்ங்கிறது போருமாங்கிறது தெரியல. அதில் எத்தனை லட்சம் குட்டைகள் நமக்கு ஒதுக்க போறாங்கன்னு தெரியல. 1000 தான் இருக்கும், லட்சத்துல தான் இருக்குங்க, 100 அது. ஆனா முன்னாடியே மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஆக்ட் போட்டு கம்பல்சரியா வாட்டரை சர்வ் பண்றதுக்கு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குது. இப்ப காவேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மத்திய அரசு இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை கான்ஸ்டியூட் பண்ணிட்டாலே நமக்கு போதுமான தண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட முடியும். அதையும் அவங்க செய்யணும். அடுத்ததாக வந்து மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறது வரவேற்கத்தக்கது தான். அதே போல் வெளிநாட்டில் தப்பி ஓடுறாங்க பாருங்க, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து அட்டாச் பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னைக்கு அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க திரு ரங்கராஜன்.
அதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்ன்றாங்க. அது பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க அது மல்லையாவா இருக்கலாம் அல்லது லலித் மோடியாக இருக்கலாம், அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான ஒரு சட்டம் முழுசா படிச்சா தெரியும். அதாவது இன்னும் அந்த சட்டம் வரல அல்ல அந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சட்டம் தேவையே இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஐபிசியும் பிளஸ் PMLA பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வச்சுட்டு அதை பிடிக்கலாம். அது எதற்கு இந்த சட்டம் புதுசாக வருகிறதுன்றதே எனக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன புதுசாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு வேணா நம்ம கருத்து சொல்லலாம். இல்ல அவர் சொல்லியிருக்கிறது நல்ல சட்டம். அவர் சார் சொல்ல சரியில்லை. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜுடிஷியல் ப்ராசஸை எவேட் பண்ணி வெளிநாட்டில் போய் தங்கியிருக்காங்கல்ல, அதுவே இட் செல்ஃப் இஸ் ட்ரீட்டட் அஸ் an offense. அதுக்கு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நாங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணுவேங்கிறாங்க. நீங்க சொல்லியிருக்கிறது எக்ஸிஸ்டிங்லாம் வந்து அவர் பண்ண தப்புக்கு. இது என்னன்னா எஸ்கேப் ஆகி வேற நாட்டுல இருந்து அது ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வர எப்படி ஐபிஎஸ்ல கொண்டு வரது இல்லை, எக்ஸிஸ்டிங் சட்டத்தை இல்லைங்கிறதுனால தான் அவர் கொண்டு வர்றாரு. அது நல்ல ஸ்கீம். அது ஆனா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்குங்க ஒரு இப்ப நல்ல திட்டங்கள்லாம் அம்மா ஏழைகளுக்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மா மட்டும்தான் ஏழைகளுக்காக யோசிக்கிற நிறைவேற்றுற பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அம்மாவின் திட்டங்களால தான் தமிழகம் தப்பு. சரி, இப்ப யூபியில வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தேன். உங்க திட்டங்கள் 1-2 இருக்கு, ஒருவேளை அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு 2 விஷயங்களை சொல்லிடுறேங்க. அம்மா வந்து எல்லா கிராமப்புற மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எலக்ட்ரிசிட்டியும் நிறைய அம்மாவோட முயற்சினால தமிழகத்துல தட்டுப்பாடே கிடையாதுங்க. அதனால அதுல நிறைய டிபேட் இருக்கு, விவாதத்துக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். எந்த பற்றாக்குறையும் கிடையாதுங்க. நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்க திட்டத்தால இப்ப இந்த குளங்கள் வந்து 5 லட்சம் குளம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க நாடாளுமன்றத்துல தமிழகத்திற்கு அத்தனை கட்சிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா குரல் கொடுத்து எவ்வளவு வாங்கிட்டு வர முடியுமோ நிச்சயமா போராடுறோம். பட்ஜெட் ஜெயிட்லி தான் படிச்சாரு, அம்மா படிக்கல. இல்ல இப்ப இன்னொரு முக்கியமான அறிவிப்பாக அம்மாவோட திட்டங்கள் வந்து காப்பாத்து சார் ஏழைகளா. இன்னொரு முக்கியமான அம்சமாக இந்த பயிர் காப்பீட்டுக்கு வந்து 5500 கோடி ரூபாய் அப்படின்னு இருந்த அலோகேஷனை இந்த வருஷம் 13,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட தமிழகத்தோடு இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வறட்சி நமக்கு வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமாக தான் இன்னைக்கு வந்து அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்சமா அவங்க செலவு பண்ணதுல ஓரளவுக்கு பாதியாவது எடுக்க முடியுமாங்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அது இன்சூரன்ஸ். பயிர் நட்ட பிறகு பயிர் அழிஞ்சிச்சுன்னா கிடைக்கிறது. வயிறே நட முடியாத விவசாயிகள் தண்ணி இல்லாத காரணத்தினால நிலம் வறண்டு போய் எந்த வகையிலையும் தண்ணி இல்லாம கிரவுண்ட் வாட்டர் கீழே போய் உள்ள விவசாயிகளுக்கு அவன் வாங்கின கடன், அதுக்கு முன்னால இந்த அறுவடையில கொடுத்துடலான்னு நினைக்கிற கடன், அதனால வர சுமை. ஒரு மழை வரலைன்னா விவசாயம் பொய்க்குங்கிறது விவசாயிக்கு தெரியுங்க. அதுக்காக தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா அவன் வாங்கின சொல்றாங்க தொடர்ந்து வருகின்ற அந்த கடனை கட்ட முடியாதனால வர்ற அவமானம் இதுதான் விவசாயியை கொள்ளுது. ஒரு வங்கிக்கு போறான், நகை அடகு வச்சிட வாங்குறான். அந்த நகையை அவன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருப்பான். விவசாய கடனாவே அதை ட்ரீட் பண்ணணும், நகை கடனா ட்ரீட் பண்ணக்கூடாது. அக்ரிகல்ச்சர் அது பேரே வந்து அக்ரிகல்ச்சர் லோன் பேரு. அந்த மாதிரியான விவசாயிகளுக்கு இதுல ரிலீஃப் கொடுக்கணும். பியாண்ட் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை தாண்டி விவசாயிகளுக்கு பொதுவாக இந்த ஆண்டு தமிழக விவசாயிகளுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். இதை மாநில அரசு மத்திய அரசிட்ட கேட்டு வாங்கணும். இது செஞ்சுட்டு அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கிறதுனால இது நடைமுறை சாத்தியமான்னு தெரியாது. நாங்க விவசாயத்துக்காக அந்த பகுதிகளில் போய் பார்க்கும்போது அந்த மக்களுடைய கோரிக்கையா ஒரு விஷயம் வச்சாங்க, பயிர்களுக்கு காப்பீடு இருக்கு, விவசாயிகளுக்கு ஒரு காப்பீடு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது நீங்க 3 பேர் பேசி ஏற்படுத்த முடியும்? அது இந்த அரசாங்கம் இது ஒரு பப்ளிக் இதுல டிமாண்ட்னு வைக்கிறாங்க. இந்த தடவை வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அது வந்து இனிமே டிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிஷபிள் குட்ஸ் இருக்குல்ல, கிட்டு போகக்கூடிய காய்கறி மாதிரி வகைகள் வந்து ஏபிஎம்சி வழியா மாத்திரம் விற்காம இண்டிபெண்டா கூட விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஏபிஎம்சி ஆக்டே தூக்கிடுற மாதிரி ஆயிடுது. உங்களோட இறுதியான பார்வையும் சொல்லிடுங்க. இந்த அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஏற்கனவே அவர் பேசும்போது ஒரு வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, அந்த NRG 100 நாள் வேலை திட்டமும் அக்ரிகல்ச்சர் வேற பிரச்சனைகள்.
இப்போ நீங்க 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்க இந்த ஆண்டுடைய லாஸ்ட் இயர் பட்ஜெட் எஸ்டிமேட்டை விட இந்த முறை அதிகமாயிருக்கு பணம். அது எதனால அது மாதிரி உருவாகி இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் உள்ள கிரைசிஸ்னால. அக்ரிகல்ச்சருடைய கிரைசிஸ் வந்து நம்ம இண்டிபெண்டா பார்க்கணும். அதையும் நம்ம டீலிங் பண்ணணும். 100 நாள் திட்டத்தினுடைய எய்ம், அப்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய அவுட்கம் வேற. அக்ரேரியன் கிரைசிஸ்னுடைய காரணம், அதனுடைய விளைவுகள், அதனுடைய தேவைகள் வேற. அப்ப அப்படி பார்க்கும்போது அதனுடைய பிரச்சனைகள் என்ன, ஐயா சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அல்லது இன்புட் அவுட்புட் மார்க்கெட் சொன்ன அவர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களை மொத்தமா தனியா பார்க்கணுமே ஒழிய ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபேர் பண்ணக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் ஈவன் த கவர்மெண்ட் நவ் அப்ரோச் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் அவங்க லிங்க் பண்றாங்க. அக்ரேரியன் கொஸ்டின் வேற, 100 நாள் திட்டத்தோட அப்ஜெக்டிவ்ஸ் வேற. இன்னும் கேட்டா நான் கிராப் சீசன்ல தான் அந்த 100 நாள் திட்டம் ஆக்ட்ல அதான் இருக்கு. இட் should be dealing, both are different. உங்களோட இறுதியான கருத்துக்களா வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படணும் அப்படின்னா அது நீங்க ஏற்கனவே சொன்னபடி இந்த பட்ஜெட்ல வெல்பீயிங், பீப்புளுடைய வெல்பீயிங் அப்படின்னு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா 3 இஷ்யூ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. தொடர்ந்து பட்ஜெட் நம்ம டிஸ்கஷன் தொடங்கும்போது ஒன்று ஜாப்லெஸ்னஸ். இப்ப இருக்கிற growth ரேட் பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஜாப்லெஸ் growthனு சொல்லுவாங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் இப்போ நம்ம இதனுடைய அவுட்கம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க இந்தியா முழுக்க நடக்கிற கிரைசிஸ் இருக்கு இல்லையா, ஜாட் கிரைசிஸ், மராட்டா கிரைசிஸ், பட்டேல் கிரைசிஸ், இது எல்லாமே வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஜாப்லெஸ்னஸ். அந்த யூத் ஜாப் உருவாக்குறதுக்கு நம்ம என்னுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கின்றது அது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது அக்ரேரியன் கிரைசிஸ் சொன்னது. அக்ரேரியன் கிரைசிஸ் குமுலேட்டிவ் கிரைசிஸ். நீங்கள் சொன்ன ஒரு குமுலேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி டீலிங் ஃப்ரம் த அதர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஹேஸ் டு பி லுக் அட் செப்பரேட்லி அப்படின்னு சொல்றது. அது ஒரு மூன்றாவது விஷயமான சொல்றது வந்து இப்போ நீங்க எஜுகேஷன் சொன்னீங்க. சோஷியல் செக்டருடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜிடிபியோடைய சோஷியல் செக்டருடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டவுன் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம். அதுவும் நீங்க வந்து பட்ஜெட்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வி ஹேவ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ண பணம் வந்து இட்ஸ் நாட் ப்ரொபோர்ஷன் டு த ஜிடிபி growth. ஸோ எனி intake or increase in the social capital which reflected இது health education வழியா பார்த்தோம்னா it should correspond to the growth. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா ஒரு வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்காது. முன்னேற்றம் இல்லாத ஒரு வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கணுமான்றது நம்ம இது செய்யணும். உங்களோட இறுதி பார்வை நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. இல்லை இப்போ அவர் சொன்ன அந்த அக்ரேரியன் கிரைசிஸ்லேருந்து தொடர்ந்ததுன்னா கிராமப்புற மக்கள் நிலத்தை விட்டுட்டு நிலத்தை அந்த விலைக்கு வித்துட்டு வெளில வருது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி தொடங்கிருச்சு. ஆமாம், அது ஒரு 10 வருஷமாவே தொடங்கி நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு சென்னை நகரத்தை மட்டும் டெய்லி ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டு போறாங்க வேலைக்காக. அர்பனைஸ்டு சிட்டியா இப்போ வந்து சென்னை மாறிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன கஷ்டம்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்னும் வேகமாக அதிகப்படுத்துவது என்பதற்கான ஒரு உடனடியான முயற்சி தேவை என்று நான் நினைக்கிறேன். அதுக்கான விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் அது விவசாயிகளுக்கு இனாமாக கொடுப்பது என்கிற முறையில் செய்யணும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மேக் இன் இந்தியாவும் போயிடுச்சு, மேட் இன் இந்தியாவும் போயிடுச்சு. ஜாப்லெஸ் growth எங்கேருந்து வருது? பிஜேபி கவர்மெண்ட் சொன்ன மேக் இன் இந்தியாவும் வரமாட்டேங்குது, மேட் இன் இந்தியாவும் வரமாட்டேங்குது. கார்பரேட்டினுடைய லோன் வந்து ஐ மீன் வாராக்கடன் என்பது மாறி அதிகமாக போய்கிட்டே இருக்குது. இந்த கிரைசிஸை எப்படி கொண்டு வருதுங்கிறதுக்கான ஒரு டிபேட் நடத்துவதன் மூலமாகத்தான் முடியும். ஒரு சுமால் இன்டர்வியூ நேரம் ரொம்ப சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர். ஆனால் வந்து அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 15% தான் கான்ட்ரிபியூஷன். ஓகே, எங்கேயுமே இது மாதிரி இருந்தது இல்லை. அர்பனைசேஷன் அண்ட் மூவிங் பீப்புள் வந்து விவசாயத்துலேருந்து மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ்க்கு போகிறது தான் வந்து ஒரு வளர்ச்சி. ஓகே, ஆனால் அது வந்து நம்ம முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் லைக் அக்ரிகல்ச்சர் மற்றும் ப்ரொடக்டிவிட்டி ஃபோக்கஸ்னா 60% இருக்காங்க இல்லையா. 60% ஆஃப் பீப்புள் cannot be dependent on agriculture. அவங்க ஒட்டுமொத்தமா அப்படி நீங்க வந்து அந்த வேலையை விட்டுட்டு வாங்கன்னு ஏற்கனவே மன்மோகன் சிங் உள்ளிட்டவர்கள் இந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு நைபர்களோட நல்ல உறவு தேவை. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வர்ற பொழுது பாகிஸ்தான்காரன் முழுக்க நம்ம காட்டனை வாங்குற நேரத்தில் அது டப்பு நின்று போச்சு. ஸோ உங்களுக்கு நைபரிங் கண்ட்ரிஸ் மேபி ஸ்ரீலங்கா ஆர் வந்து சைனா ஆர் பாகிஸ்தான் இவங்களோட நல்ல உறவு இல்லாமல் ஒரு சண்டை போடுற உறவே இருந்ததுன்னு சொன்னா இந்தியன் எக்கானமியை பாதிக்கும். நெய்பரிங் ஸ்டேட்ஸ் அந்த பிரச்சனை தான் இருக்குது இன்னைக்கு. நம்ம ரொம்ப நேரம் குறைவாக இருக்கிறது. மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அன்று மாலையே
நாடாளுமன்ற வளாகத்திற்கு எதிரில் இருக்கிற இந்த அரங்கத்தில் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து மிக முக்கியமான பிரச்சனைகள், இன்னைக்கு பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட முக்கியமான அம்சங்கள் குறித்தும், இன்னும் எதிலெல்லாம் கவனம் செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது, எதிலெல்லாம் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது, குறைந்தபட்சமான செயல் திட்டங்கள் எதெல்லாம் இருக்க முடியும் என்று பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த துறை சார்ந்த வல்லுநர்களோடு சேர்ந்து நாடாளுமன்ற பிரதிநிதிகளும் நம்ம இந்த விவாதத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் நாடாளுமன்றத்திலும் இந்த பட்ஜெட் குறித்து விவாதிக்க இருக்கிறாங்க. அவர்கள் முன் நாம் வைக்கின்ற கோரிக்கை என்பது தமிழகத்திற்கான பல்வேறு விஷயங்களை குறித்து இங்கே பேசினாங்க, பல்வேறு பிரச்சனைகளை குறித்தும் பல திட்டங்களை கொண்டு வருவது குறித்தும் பேசினாங்க. இந்த ஒட்டுமொத்த ஒற்றுமையோடு சேர்ந்து அதே குரல் நாடாளுமன்றத்திலும் ஒலித்து தமிழகத்திற்கான திட்டங்களை பெறுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று நம்புவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு